அன் என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வரப்போகின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்காக நான் வந்திருப்பது ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காகத்தான். என் தங்கமே, உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா? அதனால்தான் உன்னை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகின்றது. அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன். நீ எல்லளவும் கூட இந்த அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்று ஒருபொழுதும் நீ சந்தேகப்படவும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார். அவர் யார் என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலேயே சொல்லிவிடப் போகின்றேன். என் செல்லமே, உனக்கு ஆபத்தில் இருக்கும்போது யார் உதவி செய்தார்கள்? நீ ஆபத்தில் இருக்கும்போது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும்? உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரை பற்றி தான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவன் ஒருவரை உன்னிடத்திலே மிகுந்த அக்கறை உண்டு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கின்றாள். சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர், உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர், எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர், ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர். இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா? எல்லாமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகி விட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அம்மா, நான் உன்னிடத்திலே எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ? இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேனே, மீண்டும் எனக்கு அந்த நல்வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அம்மா என்று என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? என் செல்லமே, நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மனதில் மட்டுமே வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நினைத்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ என்னை மனதார நம்பித்தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது.
இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அம்மா உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலே மாறப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்றதால் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே உனக்கு என்ன சந்தோஷங்களும் அந்த தீய சக்திதான் என்ன சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் சொல்வது தீய சக்தி என்பதை சில மனிதர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளினால்தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ள வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கு ஆளாக்கி விட்டார்கள். இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர்கள் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு, இப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது என் தங்கமே. பிரிவினை என்பது நிரந்தரம் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீயாகவே எதுவும் செய்யவில்லை. உன் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது. அதன் காரணமாகத்தான் நீண்ட கால பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது என் தங்கமே. இத்தனை பிரிவினை இன்றோடு முறியப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட காலத்தை தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை, அதை உனக்கு திருப்பி கொடுக்கப் போகின்றேன். நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் தேவையற்ற அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுகளும் இன்றோடு உனக்கு முடியப் போகின்றது. இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த அம்மாவிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே. நீ கேட்டதை இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு கொடுத்துவிடத்தான் போகின்றேன். என் மீது சந்தேகம் கொள்ளாமல், என்னுடைய வேண்டுதல் என்றுமே பலிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல், என்னுடைய வேண்டுதல் என்று பலிக்கப் போகின்றது என்று, எல்லாமே நல்லதாக நடக்கப் போகின்றது என்று எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்துவிட்டு, எனக்கு எதுவும் நடக்காது, என் வாழ்க்கையில் எப்போதும் துன்பங்கள்தான் வரும் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல், நேர்மறையான எண்ணங்களோடு இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை செய்யத் தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்லமே. நான் உனக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்றுதான். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகின்றது. இது நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் உன் குடும்ப வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகளை செய்து உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் யாருடைய தேவையற்ற பேச்சுக்களையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்ப உறவுகளை பகிர்ந்து கொள்ளாதே. மூன்றாம் நபரினுடைய தலையெழுத்துதான் உங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது. மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையில் உன் குடும்ப வாழ்க்கையில் உருவாகிவிடக் கூடாது என்றால் நீ நன்றாக இருப்பது, உன் உறவுக்குள் ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்களுக்கு வருத்தம்தான் செய்கிறது. அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக மனசாரங்களை ஏற்படுத்தி நிரந்தர பிரிவினை உண்டாக்க வேண்டுமென்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய சூழ்ச்சிக்கு நீ ஒருபொழுதும் துணை போய் விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.